இது வந்து சாட்டர்டே வந்து மார்னிங் வந்து எடுத்ததுங்க. சும்மா ரச்சுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னான். அதனால ஏதாவது சரி அவனுக்கு போர் அடிச்சுன்னா நான் பெயிண்டிங் அவனுக்கு கத்துக் குடுப்பேன். சரி வாடா நான் உனக்கு இந்த இடம் ஒரு மாரி அவன் எல்லாம் கிறுக்கி ஒரு மாரியா இருந்தது. சரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளா ஒரு ட்ராயிங் பண்ணேன் நான் அந்த இடத்துல. சும்மா பாண்டா மாரி ஒண்ணு வரைஞ்சிருந்தேன் நானு. அவனும் கத்துக்கிட்டா மாரி இருந்தது. எனக்கும் கொஞ்சம் டைம் போனது. ரச்சு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கத்துக் குடுத்தோமா, அவங்களுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களும் அதில டேலண்ட்டா வருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஃபோட்டோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே அண்ட் சண்டே விலாக் தாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது ஒரு 9 டேஸ் ஆகுது நான் வீடியோ போட்டு. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போடுற வீடியோ இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேங்க. அதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த பச்சை பட்டாணி கிடச்சிதுங்க. ஏன்னா அலசனா தண்ணி இருக்கும், நான் சமைக்கும் போது எடுத்து வாஷ் பண்ணிக்குவேன். நான் இப்படி கீறிட்டு நான் இந்த பேக்கில் ஸ்டோரேஜ் பண்ணி 100 ஏன்னா வந்துட்டு மழைக்காலம் வந்துட்டாவே வெங்காயம் வந்து நல்லாவும் இருக்காது, அதே மாதிரி ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். இவ்வளோ தாங்க நான் வாங்கியிருந்தேன். மட்டன் குழம்பு தான். காலையில் செய்யலை, கொஞ்சம் வெளியில் போயிட்டோம், அதனால் இப்போ செய்யலான்னு. தம்பி கேட்பான், சரி ரொம்ப நாள் ஆச்சு நாட்டுக்கோழி செய்யலாம், கோயிலுக்கு போயிட்டு வந்து நான்வெஜ்ஜே செய்யணுங்க, அதுதான். இந்த மட்டன் குழம்பு வந்து எல்லாம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வந்து உளித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி செய்கிற மட்டன் குழம்பு தாங்க. அப்போல்லாம் இப்படி தான் செய்வாங்க. பெரிய வெங்காயம்லாம் இதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது, ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்யணும். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க. இன்று வந்தது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஒருவேளை நான் அடுத்த சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன்னா வின் பண்ணிடுவனோ. அடுத்த டைம் ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த தாளித்து நம்ம இப்போ இது எல்லாமே தாளித்து எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 3 லவங்கம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி வந்து தாளித்து எடுத்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அது ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் பூண்டு கொஞ்சம் சேர்த்தி இருக்கணும். இப்போ இந்த மட்டனுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்துட்டு சோம்பும் கசகசாவும் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து நல்லா வணங்கணுங்க. இப்போ இவ்வளோ இருக்குது இல்லைங்களா, இவ்வளோவே இருக்காது, வணங்கி வந்ததுக்கப்புறம் கம்மியாக ஆகும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கணும். நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுக்கணும் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நான் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாருங்கள் பட்டை, லவங்கம் இதெல்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா நான் கறி மசாலா தூள் வந்து வீட்டில் அரைச்சது தான், அதில் அது எல்லாமே போட்டு ஆட் பண்ணதுனால நான் அதெல்லாம் போடலை. ஃபஸ்ட்டு நான் டைரெக்டாகவே கறியை வந்து எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சது தாங்க, மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் போட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கணுங்க. இந்த தூளெல்லாம் இப்படி நம்ம டைரெக்டாக நம்ம கறியில் போட்டு ஆட் பண்ணுறதுனால இதெல்லாம் அதில் நல்லா கறியில் நல்லா இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 3 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் தாங்க எடுத்திருக்கேன், அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து பாட்டிங்க வந்து இப்படி தான் செய்வாங்க. இன்னும் எப்படி அரைப்பாங்க அப்படின்னா, வரமிளகாய் இப்போ நான் தூளெல்லாம் போடுறேன் இல்லைங்களா, அது எல்லாமே கூட தனியாக வறுத்து அரைப்பாங்க. நான் இந்த சைஸ் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேங்க, கையால் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நான் கறி நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த கறிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும் இதுலேயே. அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தம்பி ஆட் பண்ணிக்கலாம். தம்பி கொஞ்சம் கம்மியாக போடும். தேங்காய் வந்து அண்ணாங்க, கல்லை வந்து தம்பி. நான் அது எப்போவுமே கொஞ்சம் காமெடியாக சொல்லிகிட்ருப்பேன் இவர்கிட்ட. இந்தளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கறியும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை நம்ம அலசி எடுத்துக்கலாங்க. செத்தப்பையன் கறி வெந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்போது நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சி வச்ச தேங்காவை. அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும், இந்தளவுக்கு வெந்திருக்கணும். ஏன்னா கறி ஆல்ரெடி வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போதுங்க, 10-15 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி தாங்க இதுக்கு ரெடி பண்ண போகிறேன். மாவு வந்து நான் இந்த பதத்தில் தாங்க நான் இட்லி ஊற்றுவேன். அப்போ தான் வந்து செம்ம சாஃப்டாக வரும் இட்லி. 3 இட்லி சாப்பிட்றீங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க, 4 இட்லி சாப்பிட்றீங்க கூட 3 இட்லி சாப்பிடுவாங்க. நான் வந்து முட்டையை வந்து இட்லி ஊற்றி வைக்கிறேன் இல்லைங்களா, அதுலேயே நான் வேக வச்சுக்கிறேன், தனியாக வைக்கல. ஏன்னா தண்ணி சூடானதுக்கப்புறம் அதுலேயே நான் முட்டையை ஆட் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க இட்லி. நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால் பாருங்கள், இட்லி பாருங்கள் மேலாக உப்பி வந்திருக்குங்களா, தெரியுதுங்களா? அந்தளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இட்லி, அப்போ தான் பஞ்சு மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் இட்லி வேக வச்சாலும் கெட்டி ஆயிரும். குழம்பு பாருங்கள், எனக்கு ஆனால் மட்டனை விட சிக்கன் தாங்க, நாட்டுக்கோழி தாங்க எனக்கு அது ஒரு எலும்பாவது கடித்து சாப்பிட்டா தான் எனக்கு அதுதான் பிடிக்கும் ரொம்ப. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்கங்க. தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க கூட நான் சேர்ந்து சாப்பிடல. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.